அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஒரு தீ எழுப்பிய கனலில் சூடுபட்டவருடைய எண்ணிக்கை தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அவள் இந்த சமூகத்திற்காக, இந்த சமூகம் கதகதப்பை அடைய வேண்டும் என்பதற்காக உருவாக்கி கொடுத்த அந்த கனலில் அந்த கதகதப்பை அனுபவித்தவருடைய எண்ணிக்கை மிக மிக சொற்பம். சொற்பம் என்று சொல்வதை விட ஜீரோ, அந்த ஜீரோ கணக்கில் கூட ஆட்கள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு மனித மனங்கள் கெட்டு போய் கிடக்கு. அப்போ அந்த கனலில் சூடுபடுறதுக்கு தான் இங்கே ஆள் வர்றாங்க. அதனால தான் உண்மையான சித்த புருஷர்களெல்லாம் மக்களுக்கு நடுவில் நடமாடுறத குறைச்சிக்கிட்டு வெளியேறிடுறாங்க. ஏன்னா இங்கே சூடுபடுறவன் தான் ஜாஸ்தியாக இருக்கிறான். அந்த ஒரு தீயை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதோட தொடர்பு கொள்றதுக்கு இங்கே ஆள் இல்லை. தப்பு தப்பாக பேசி முடிச்சு போட்டு பேசி அந்த ஒரு தீயின்கிட்ட இருந்து சூடுபட்டவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எண்ணிலடங்காதது இருக்கு. ஏன்? இந்த மனித மனம் கெட்டு போயிடுச்சு. என்ன கூட அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி, ஐயா உங்களை இப்படி பேசுகிறாங்கயா அப்படின்னு நம்மக்கிட்டே வந்து நேரடியாக சொன்னவங்கெல்லாம் கூட இருக்காங்க. அப்போ நம்ம அதை சாதாரணமாக தான் அணுகணும். அவருக்கு எவ்வளவு எட்டுதோ அது வரைக்கும் போய் சரக்கெடுத்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. எட்டாத விஷயத்தை அவர் எங்கேருந்து பேசுவார்? அவருக்கு இந்த அளவு தான் தெரியும். இதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயம் தெரியாது. அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லி அதை விளக்கத்தை நம்ம அப்படி கொடுத்தோம். ஆக மனித மனம் இன்னைக்கு எவ்வளோ தூரம் கெட்டு போகணுமோ அவ்வளோ தூரம் கெட்டு போயிருக்கு. நல்ல விஷயங்களை தேடி அதுக்குள்ளே இருக்க ஊடுருவி அந்த விஷயங்களை கண்டறியக்கூடிய அந்த மனம் இழந்து விட்டார்கள். ஒரு தீ உருவானா கூட அதை அவங்களால்